ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிப்கஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட் கால்குலேட்டர் ஆப் எப்படி கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த கோடிங் நாலேஜும் தேவைப்படாது. ஸோ கோடிங் நாலேஜ் இல்லாமயே உங்களால கம்ப்ளீட் ஆப்பையும் நீங்க கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது ஃப்ரண்ட் எண்டும் சரி, பேக் எண்டும் சரி கம்ப்ளீட்டா கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களால ஒரு கம்ப்ளீட் ஆப்பையுமே ஈஸியா கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் Flutterflow லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ Flutterflowோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்க flutterflow.io நீங்க டைப் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு டைரக்ட்டா வந்து Flutterflowவோட ஹோம் பேஜ் போகும். நீங்க உங்க Gmail யூஸ் பண்ணியோ, இல்லன்னா உங்களோட இமெயில் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணியோ நீங்க லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஆப்போட ஆப்ஷன்ஸ் எனக்கு ஷோ ஆகுது. சப்போஸ் நீங்க நியூவா ஒண்ணு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க கிரியேட் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம ஆப் நேம் குடுக்கணும். நான் எக்ஸாம்பிளுக்கு கால்குலேட்டர் ஆப்னே குடுக்குறேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஃபால்ட்டா ஒரு சில டெம்ப்ளேட்ஸ்லாம் குடுத்துருப்பாங்க. நீங்க அது வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீ டெம்ப்ளேட்ஸும் இருக்கு. உங்களுக்கு பிரீமியம் டெம்ப்ளேட்ஸும் இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு $50 இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா இருக்கு. ஸோ ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட கன்வீனியன்ட் தான். ஸோ இப்ப நம்ம டைரக்ட்டா இந்த ஆப் ஓப்பன் பண்ணலாம். நான் ஸ்டார்ட் பில்டிங் குடுக்குறேன். ஸோ இந்த ஸ்டெப்லாம் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா நம்ம ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். அத மினிமைஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு Flutterflow பேசிக் டூ அட்வான்ஸ் கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் eZipcusன்னு டைப் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட்டே நமக்கு ஷோ ஆகும். ஸோ eZipcus.comனு வெப்சைட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு Flutterflow, WordPress அண்ட் AI டூல்ஸ் பேசிக் டூ அட்வான்ஸ் லேர்ன் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதிலேயே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மெம்பர்ஷிப் பிளான் ஓப்பன் பண்றேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 பேக்கேஜஸ் இருக்கு. ஸோ மந்த்லி பிளானிங் சூஸ் பண்ணலாம், ஆனுவலும் சூஸ் பண்ணலாம், லைஃப் டைமும் சூஸ் பண்ணலாம். இப்போ ஆனுவல் பிளானும் உங்களுக்கு ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. ஸோ ஆனுவல் பிளான்லேயே உங்களுக்கு மென்டார் சப்போர்ட்டும் இருக்கும். 1 இயர் நீங்க கம்ப்ளீட் கோர்ஸஸுமே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ப்ரீவியஸா இருக்கிற கோர்ஸஸுமே நீங்க அக்சஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு அப்லோட் பண்ண போற நியூ கோர்ஸஸுமே நீங்க அக்சஸ் பண்ணலாம். ஸோ 1 இயர்க்கு உங்களுக்கு அக்சஸ் இருக்கும். பிளஸ் மென்டார் சப்போர்ட்டுமே இருக்கும். லிமிடெட் டைம் ஆஃபர் தான். ஸோ மென்டார் சப்போர்ட் உங்களுக்கு 1 இயர் பிளானுக்கு ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. நார்மலா பார்த்தீங்கன்னா, லைஃப் டைம் பிளானுக்கு மட்டும் தான் உங்களுக்கு மென்டார் சப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். Flutterflowவ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஒரு ஆப் கிரியேட் பண்ண முடியும். கோடிங் உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரியணும்னு எந்த அவசியமும் இல்ல. வித்தவுட் கோடிங்லயே உங்களால கம்ப்ளீட்டா ஒரு ஆப் கிரியேட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு WordPress டெவலப்பரா இருக்கீங்கன்னா, Flutterflow கம்ப்ளீட்டா லேர்ன் பண்றது ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு ஒரு வெப்சைட் ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா, ஒரு மொபைல் ப்ராஜெக்ட் எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் ரெவென்யூ அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு வெப்சைட்க்கு 5Kவோ இல்ல 10Kவோ வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு ஆப் நீங்க கிரியேட் பண்ணும்போது அது 20, 30ங்கிற மாரி நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அந்த 30Kங்கும்போது உங்களுக்கு ரெவென்யூ ரொம்ப அதிகமாவே இருக்கும். இந்த வெப்சைட்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ எங்க அஃபிஷியல் டீம நீங்க கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு WhatsApp ஆப்ஷன்ஸுமே இருக்கு. ஸோ WhatsApp யூஸ் பண்ணி எங்க டீம கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ எங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பிளஸ் அஃபிஷியல் வெப்சைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம Flutterflow ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஆப்ல வந்து ஆப் பார்லாம் கிரியேட் பண்ண போறதில்ல. அதெல்லாம் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இதில ஆப் பார் வேண்டாம். ஸோ அதனால நான் இத ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம காலமையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷா பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். நம்ம என்ன பண்ண போறோம்னா, விட்ஜெட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் விட்ஜெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஹோம் பேஜ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண உடனே பேக்கிரவுண்ட் கலர நான் கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் ஒயிட்டா மாத்திர்றேன். ஸோ கம்ப்ளீட்டா நமக்கு ஒயிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஹோம் பேஜ்ல ஒரு காலம் நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ நான் காலம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ காலம் ஆட் பண்ணிட்டு, நான் பார்த்தீங்கன்னா, அலைன்மென்ட் வந்து நான் ஃபுல்லா குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ பேடிங் ரைட் அண்ட் லெஃப்ட்ல நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பேடிங் பார்த்தீங்கன்னா, ரைட் அண்ட் லெஃப்ட் நான் 12 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு ஸ்பேஸ் இருக்கும்போது, நம்ம எது ஆட் பண்ணாலும் கரெக்ட்டா இருக்கும். எட்ஜ் நமக்கு டச் ஆகாது. ஸோ அதுக்காக நான் பேடிங் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கண்டெய்னர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கண்டெய்னரோட விட்த் பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல் விட்த் குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா, ஒரு 200 குடுத்துக்கலாம். இப்போ இந்த கண்டெய்னர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா, நம்ம என்ன வேல்யூ குடுக்குறோமோ, அதோட ரிசல்ட் நமக்கு ஷோ ஆகுறதுக்காக. நெக்ஸ்ட் நான் இந்த கண்டெய்னருக்குள்ள ஒரு ரோ ஆட் பண்ணிக்கிறேன். ரோக்குள்ள பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டெக்ஸ்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 0ன்னு ஆட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் வந்து நான் ஒரு 45 குடுத்துக்கிறேன். இப்போ நான் ரோ செலக்ட் பண்ணிட்டு, நான் ரைட் அலைன்மென்ட் குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கரெக்ட்டா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேடிங் கூட இதில ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ரோக்கு வந்து ரைட் சைட் பேடிங் மட்டும் ஒரு 12 குடுத்துக்கிறேன்.
ஓகே. நெக்ஸ்ட் இப்ப நம்ம பட்டன்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் கண்டெய்னர் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப காலம்ல போயிட்டு, இப்ப நம்ம கிரிட் வியூ ஆட் பண்ணலாம். ஸோ இப்ப நம்ம கிரிட் வியூ நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதோட பேடிங் பார்த்தீங்கன்னா, நான் டாப்ல வந்து ஒரு 15 குடுத்துட்டு, பாட்டம்ல ஒரு 35 குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப கிரிட் வியூ வந்து இப்போ நமக்கு ஒரு கால்குலேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 4 காலம்ஸ் தேவைப்படும். ஸோ நான் அதனால கிராஸ் ஆக்சிஸ் வந்து ஒரு 4 குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கண்டெய்னர் ஆட் பண்ணிக்கலாம். கண்டெய்னர் வந்து நான் டயாமீட்டர்ல ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 40 மட்டும் குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப நம்ம கண்டெய்னர் ஆட் பண்ணிட்டு, இப்ப கண்டெய்னருக்குள்ள நம்ம ஒரு வேல்யூ குடுக்க போறோம். அந்த வேல்யூ சென்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு காலம் ஆட் பண்ணிக்கிறேன். காலம் ஆட் பண்ணிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து டாப்ல இருக்கு. ஆனா எனக்கு சென்டர்ல வேணுங்கிறதுனால நான் காலம் செலக்ட் பண்ணிட்டு, நான் சென்டர் செலக்ட் பண்றேன்னா, நமக்கு சென்டரா இருக்கும். ஸோ இப்ப நம்ம கால்குலேட்டர் பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் பட்டன் என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் கிளியர் பட்டன் குடுக்குறேன். ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 28 குடுத்துக்கலாம். ஓகே. நமக்கு கரெக்ட்டா இருக்கு. ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த மெயின் கண்டெய்னர்ல வந்து நான் டூப்ளிகேட் குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப நம்ம 4 ஆப்ஷன் ஆட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து கிளியர் பட்டன் குடுத்துருக்கோம். அகைன் பார்த்தீங்கன்னா, நமக்கு பேக் ஸ்பேஸ் தான் நம்ம குடுக்க போறோம். ஸோ பேக் ஸ்பேஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு டெக்ஸ்ட்டா வேண்டாம். நம்ம ஒரு ஐகான் ஆட் பண்ணிக்கலாம். நான் இத டெலீட் குடுத்துக்கிறேன். இப்ப இந்த காலம்ல போயிட்டு நான் ஒரு ஐகான் ஆட் பண்றேன். ஐகான்ல போயிட்டு நான் கிளியர் குடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அது மாரி குடுத்துக்கலாம். இல்லன்னா நான் ஒரு பேக் மட்டும் நான் குடுக்குறேன். எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வேணுனா கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்லன்னா நான் சிம்பிளா நான் ஆரோ மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சைஸ் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 45 குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டிவைட் ஆப்ஷன் இருக்கு. இப்ப டிவைட் ஆப்ஷன் நம்ம குடுக்கணும் அப்படின்னா, நம்ம கீபோர்ட்ல வந்து இந்த ஆப்ஷன் இருக்காது. ஸோ கூகுள்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம கூகுள்ல என்ன பண்ண போறோம்னா, நான் நமக்கு தேவையான சிம்பிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த சிம்பிள் தான் வேணும். நான் அத காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு வந்து பெர்சன்டேஜ் வேணும். ஸோ நான் பெர்சன்டேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. நம்ம கரெக்ட்டா இருக்கு. ஸோ இப்ப எகைன் நான் டூப்ளிகேட் குடுத்துக்கிறேன். ஓகே. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கலர் குடுத்துடலாம். நான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இதுல நம்பர்ஸ் ஆட் பண்றேன். ஸோ கம்ப்ளீட்டா நான் பட்டன்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வேல்யூ குடுக்கலாம். டோட்டலா நமக்கு 5 ரோஸ் வேணும். ஸோ அதனால நான் ஃபைனலா நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப நமக்கு வந்து 5 ரோஸ் ஆட் பண்ணிட்டோம் பட்டன்ஸ் எல்லாமே. ஸோ அதோட வேல்யூ மட்டும் நம்ம கரெக்ட்டா ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுல நமக்கு என்ன வேணும்னா, 8 வேணும். 9 இருக்கணும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இதுல 5 குடுக்குறேன். ரொம்ப சிம்பிளான ஆப்ஷனா தான் இருக்கும். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இருக்காது. ரொம்ப ஈஸியாவே நீங்க கிரியேட் பண்ணலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு மல்டிப்ளை சிம்பிள் வேணும். ஸோ அதையுமே நம்ம கூகுள்ல டைப் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கரெக்ட்டா குடுத்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து கலர் மட்டும் குடுத்துக்கலாம். நான் கன்டெய்னர் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் பிளாக் குடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் வந்து ஒயிட் குடுத்துக்கலாம். கரெக்ட்டா இருக்கும். இப்போ ரைட் சைடையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஐகானோட கலர் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒயிட் குடுத்துக்கிறோம். நான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு பிளாக் கலர் குடுக்குறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்க அத கரெக்ட்டா குடுத்துருங்க. ஓகே ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நமக்கு ஈக்குவல் பட்டன் இருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பட்டன் ஒரு கால்குலேஷன பொறுத்தவரைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்ளீட்டா ஒயிட் குடுத்துட்டு, கண்டெய்னர் வந்து நான் வேற ஒரு கலர் குடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த கண்டெய்னர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒயிட்ல இருக்கிறத விட கிரேல இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ கிரே கலர் குடுத்துக்கிறேன். நீங்க இப்போ டூப்ளிகேட் குடுக்கும்போதே ஒரு கலர நீங்க செட் பண்ணிட்டும் நீங்க குடுக்கலாம். அப்படி இல்லன்னா ஒன் பை ஒன்னா நீங்க வேல்யூஸ் குடுத்ததுக்கு அப்புறமும் நீங்க குடுக்கலாம். அது உங்களோட கன்வீனியன்ட் தான். நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா தெரியணுமேங்கிறதுக்காக நான் ஒன் பை ஒன்னா செட் பண்றேன். ஸோ நீங்க டைரக்ட்டா குடுக்கணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிளாக் கலர்ல ஒண்ணு கிரியேட் பண்ணி டூப்ளிகேட் குடுத்துருங்க. கிரே கலர் ஒண்ணு கிரியேட் பண்ணி டூப்ளிகேட் குடுத்துருங்க. ஸோ அப்போ ரொம்ப டைம் உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நம்ம டெசிமலுக்கும் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. இப்போ நான் மினிமைஸ் கூட பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கால்குலேட்டரோட இன்டர்ஃபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாவே நம்ம பண்ணிட்டோம் இத. ஸோ உங்களுக்கு இதுல எந்த கோடிங்கும் யூஸ் பண்ணல. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் எதுவுமே இல்ல. ரொம்ப சிம்பிளா ஒரு கிரிட் வேல்யூ நம்ம சூஸ் பண்ணோம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் நம்ம குடுத்துட்டு நம்ம ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ பேக் எண்ட் நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். பேக் எண்டும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் இருக்காது. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, ஒரு ஆப் வேல்யூ கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில ஃபீல்ட் நேம் பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன வேணாலும் குடுக்கலாம். அது உங்களோட கன்வீனியன்ட் தான். நான் வேல்யூ ஸ்ட்ரிங்ன்னு குடுத்துக்கிறேன். ஸோ ஃபீல்ட் டைப் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் தான். நான் கிரியேட் குடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்லேருந்தே தெரியணும். இப்போ ஆப் செட்னா என்ன? அத எப்படி யூஸ் பண்ணணும்லாம் தெரியணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணது தான். நீங்க பிரீமியம் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு கம்ப்ளீட்டா ஒரு ஆப் டெவலப்பரா உங்களால மாற முடியும். ஸோ அதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு இதிலேயே இருக்கும்.
ஸோ நமக்கு தேவையான ஆப் வேல்யூஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன கண்டெய்னர் வேணுமோ அந்த கண்டெய்னர் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கண்டெய்னர் நம்பர் 1 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கண்டெய்னர் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இதில ஆக்ஷன் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நான் ஆட் ஆக்ஷன் குடுக்குறேன். ஸோ இதில நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆப் ஸ்டேட் டைப் பண்ணுங்க. ஸோ இதில உங்களுக்கு அப்டேட் ஆப் ஸ்டேட்ன்னு இருக்கு. ஸோ அத குடுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபீல்ட் நம்ம செட் பண்ணணும். ஸோ அதனால ஆட் ஃபீல்ட் குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு கிரியேட் பண்ண ஆப் வேல்யூஸ் எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ நம்ம 1 தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். நமக்கு அதனால 1 மட்டும் ஷோ ஆகுது. நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டைப் பார்த்தீங்கன்னா, நான் செட் வேல்யூ ஏன்னா நம்ம ஒரு வேல்யூ செட் பண்ண போறோம். அதனால நான் செட் வேல்யூ குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில வேல்யூ டூ செட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதில பைண்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு லைன் மாரி இருக்குல்ல. ஸோ இத வந்து பைண்டிங் ஆப்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அத கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்பைன் டெக்ஸ்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அத குடுங்க. ஸோ இதில நான் டெக்ஸ்ட் 1ல வந்து நான் பைண்டிங் கிளிக் பண்றேன். நான் ஆப் ஸ்டேட் ஓப்பன் பண்றேன். ஸோ இதில நம்ம வேல்யூ ஸ்ட்ரிங் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட் டெக்ஸ்ட் குடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் 1க்கு வந்து நம்ம வேல்யூ ஸ்ட்ரிங் ஆட் பண்ணிட்டோம். அந்த ஆப் வேல்யூவ. டெக்ஸ்ட் 2 வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க என்ன வேல்யூ இருக்கோ அத நம்ம குடுக்க போறோம். நான் 1ன்னு குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கன்ஃபர்ம் குடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டெய்னருக்கான ஆப்ஷன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்றேன். கண்டெய்னர் செலக்ட் பண்ணுங்க. ஆக்ஷன் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, இதிலயே பேஸ்ட் ஆக்ஷன் இருக்கும். ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண ஆக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ டைரக்ட்டா நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் பேஸ்ட் ஆக்ஷன் குடுக்குறேன். ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்ஷன காப்பி பண்ணலாம். நான் அத காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம செகண்ட் கண்டெய்னர் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டைரக்ட்டா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கம்பைன் டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு, வேல்யூ மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ அது மாரி நம்ம இது எல்லா வேல்யூவும் நம்ம மாத்திடலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, 3 நான் குடுத்துக்கிறேன். ரொம்ப ஈஸியாவே உங்களுக்கு இந்த ஆப் கிரியேட் பண்ணிடலாம். Flutterflowவ பொறுத்தவரைக்கும் நார்மலாவே உங்களுக்கு ஒரு ஆப் ரொம்ப ஈஸியாவே கிரியேட் பண்ணிடலாம். ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இருக்காது. நான் அதனால தான் உங்களுக்கு எகைன் சொல்றேன். Flutterflow யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா ஒரு ஆப் கிரியேட் பண்ண முடியும். நீங்க ஈஸியா ஒரு ஆப் டெவலப்பராவும் நீங்க உங்க கேரியர ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா 6 குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம 7 ஆப்ஷன் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா நான் 9 குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம நம்பர் குடுத்துட்டோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ஆக்ஷன் நம்ம ஆட் பண்ண போறோம். நான் கம்ப்ளீட்டா இது கிளியர் ஆக்ஷன் தான் நம்ம குடுக்க போறோம். ஸோ அதுக்கான கண்டெய்னர் செலக்ட் பண்ணிட்டு, ஆக்ஷன் போயிட்டு பேஸ்ட் ஆக்ஷன் குடுங்க. ஸோ இதில நம்ம என்ன பண்ண போறோம்னா, செட் வேல்யூன்னு இருக்குல்ல. ஸோ அத வந்து கிளியர் வேல்யூன்னு குடுத்துருங்க. ஏன்னா இது கம்ப்ளீட்டா அத கிளிக் பண்ணா வேல்யூ ஃபுல்லா கிளியர் ஆகணும். ஸோ அதுக்கான பட்டன் தான். ஸோ அதனால நான் கிளியர் வேல்யூ குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இப்ப நம்ம டெசிமலுக்கும் நம்ம ஆட் பண்ணல. இந்த லைன்லாம். ஸோ நான் 00க்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டெய்னர் செலக்ட் பண்ணுங்க. பேஸ்ட் ஆக்ஷன் குடுத்துட்டு, வேல்யூ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில நான் இப்ப டெசிமல் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம பிளஸ் ஐகான் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆக்ஷன் குடுக்குறேன். பிளஸ் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதே சேம் தான் நம்ம மைனஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப மல்டிப்ளிகேஷன் ஆட் பண்ணணும். ஸோ இப்ப மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு கீபோர்ட்ல வந்து ஸ்டார் இருக்கும். ஸோ அத குடுத்துருங்க.
ஸோ டிவைட் நம்ம ஓப்பன் பண்ணலாம். நான் கண்டெய்னர் செலக்ட் பண்ணிக்கிட்டு, பேஸ்ட் ஆக்ஷன் குடுத்துருங்க. ஸோ இதில போயிட்டு மல்டிப்ளிகேஷன் கிளிக் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இத காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ போட்டு நம்ம வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இது எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். நம்ம இன்னும் என்னென்ன ஆட் பண்ணல அப்படின்னா, நமக்கு பேக் ஸ்பேஸும் பிளஸ் ஈக்குவலும் நம்ம ஆட் பண்ணல. ஸோ இது 2மே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்மால் கோடிங்ல தான் நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ கோடிங்னோனே உங்களுக்கு கோடிங் நாலேட்ஜ் வேணுமாங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ உங்களுக்கு கோடிங் நாலேட்ஜ் எதுவுமே தேவைப்படாது. நம்ம இப்போ ChatGPT யூஸ் பண்ணி நம்ம கோடிங் ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம வந்து அவுட்புட் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நான் இதில எக்ஸாம்பிளுக்கு 1+2ன்னு நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, ஸோ இங்க நமக்கு அந்த வேல்யூ ஷோ ஆகணும். ஸோ அதுக்காக நான் இந்த டெக்ஸ்ட்டுக்கும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பைண்டிங் செலக்ட் பண்ணிட்டு, ஆப் ஷேட் போயிட்டு, வேல்யூ ஸ்ட்ரிங் குடுங்க. சிம்பிள் தான். டெக்ஸ்ட்ட செலக்ட் பண்ணிடுவீங்க. டைரக்ட்டா டெக்ஸ்ட்டுக்கான பைண்டிங் செலக்ட் பண்ணிட்டு, ஆப் ஷேட்ல உக்கான வேல்யூ வந்து நம்ம என்ன கிரியேட் பண்ணோமோ, அது வேல்யூ ஸ்ட்ரிங் குடுத்துருவீங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் இத ரன் பண்றேன். ஸோ இந்த டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 டூ 3 மினிட்ஸ் மேக்ஸிமம் டைம் எடுக்கும். நார்மலா பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ்லயே உங்களுக்கு ஓகே ஆயிடும். ஓகே, இப்போ நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் இப்போ ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன வேல்யூ குடுக்குறோமோ, அது நமக்கு ஷோ ஆகுது. நான் இப்போ 565ன்னு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த ஆப்ஷன் கம்ப்ளீட்டா வேணான்னு நெனச்சீங்கன்னா, நான் இத கம்ப்ளீட்டா கிளியர் குடுத்துக்கலாம். சப்போஸ் இப்போ நான் 7, 8 நான் குடுத்துருக்கேன். எனக்கு இப்போ 8 மட்டும் வேண்டான்னா, நான் பேக் ஆப்ஷன் குடுக்கணும். ஆனா, இது நம்ம இன்னும் செட் பண்ணல. ஸோ அதுக்கான ஆப்ஷன் நமக்கு எதுவும் ஒர்க் ஆகல. மத்த எல்லா ஆப்ஷனுமே நம்ம கரெக்ட்டா ஒர்க் ஆகுது. இப்போ பெர்சன்டேஜ் ஆகட்டும், டிவைட் ஆகட்டும், மல்டிப்ளிகேஷன் ஆகட்டும், ஸோ எல்லாமே நம்ம கரெக்ட்டா ஒர்க் ஆகுது. ஸோ ஈக்குவலும் நமக்கு பேக் ஆப்ஷன் நம்ம இன்னும் கிரியேட் பண்ணல. ஸோ அத எப்படின்னு நம்ம பார்க்கலாம். மத்தபடி கிரியேட் பண்ண வரைக்கும் நமக்கு எல்லாமே கரெக்ட்டா நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்போ நான் ஆப்ப ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு பேக் ஆப்ஷனுக்கான ஃபங்ஷன் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அத நம்ம ஃபர்ஸ்ட்டு கிரியேட் பண்ணலாம். ஸோ இதில கோடிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அத கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கஸ்டம் ஃபங்ஷன், கஸ்டம் விட்ஜெட், கஸ்டம் ஆக்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கஸ்டமா ஒரு ஃபங்ஷன் தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். நான் ஓப்பன் பண்ணிட்டு, ஃபங்ஷன்ஸ் நான் குடுக்குறேன். ஸோ இதுக்கான நேம் ஃபர்ஸ்ட்டு நீங்க குடுக்கணும். நேமோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா, கேமல் கேஸ்ல தான் இருக்கணும். கேமல் கேஸ்னா என்னன்னா, இப்போ வந்து ஒவ்வொரு வேர்டுக்குமே இப்போ ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து ஸ்மாலா இருக்கு. செகண்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸா இருக்கணும். அத மாரி கேமல் கேஸ் மாரி இப்போ கேமலோட ஆ டாப்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஜிக்ஸாக்கா இருக்கும். ஸோ அந்த ஃபார்மேட்ல இருக்கணும். அதுதான் கேமல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதுக்கு நான் என்ன நேம் குடுக்க போறேன்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் கிளியர் பட்டன்னு குடுக்குறேன். ஸோ இப்போ நான் கிளியர் பட்டன் டாப்ல நான் குடுத்தோனே எனக்கு இங்கேயுமே வேல்யூ சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இங்கேயுமே எனக்கு வேல்யூ சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இப்போ நீங்க ChatGPT ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு ChatGPT ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில வந்து நமக்கு தேவையானத நம்ம என்ன ப்ராம்ப்ட் வேணுமோ அது நம்ம குடுக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ராம்ப்ட் குடுக்குறேன். ஸோ இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, எனக்கு பேக் ஸ்பேஸ் பட்டன் வேணும்னு நான் கேட்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவையான ஒரு ப்ராம்ப்ட் நான் குடுத்துருக்கேன். ஸோ நான் என்ன கேட்டிருக்கேன்னா, எனக்கு ஒரு பேக் ஸ்பேஸ் பட்டன் வந்து Flutterflow கால்குலேட்டர் ஆப்க்கு வேணும். அத ஒன்ஸ் கஸ்டமர் கிளிக் பண்றாங்க அப்டின்னா, லாஸ்ட் கேரக்டர் மட்டும் ரிமூவ் ஆகணும். ஸோ அதான் நான் குடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இங்கிலீஷ்ல அந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டா தெரியாது அப்டின்னா, ரொம்ப சிம்பிளா நீங்க தமிழ்லயே டைப் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க மெசேஜ்லாம் டைப் பண்றீங்கல்ல, ஸோ அத மாரி நீங்க டைப் பண்ணிட்டு, இதுக்கு எனக்கு ஒரு ப்ராம்ப்ட் கரெக்ட்டா கிரியேட் பண்ணணும்னா, ChatGPT உங்களுக்கு கிரியேட் பண்ணி குடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்க அத கூட நீங்க ஜெனரேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்டர் குடுக்குறேன். ஸோ இப்போ நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு குடுத்துருச்சு பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு
பேக் ஸ்பேஸ் பட்டன் கண்டெய்னர் இருக்கணும். ஒரு கஸ்டம் ஆக்ஷன் கிரியேட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு நேம் குடுங்க. ஸோ, அதுக்கப்புறம் இந்த கோட பேஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. ஸோ, இப்ப கஸ்டம் நேம் என்னன்னா, இப்போ ரிமூவ் லாஸ்ட் கேரக்டர்ன்னு இருக்கு. நம்ம ஆல்ரெடி என்ன நான் குடுத்துருக்கேன்னா, கிளியர் பட்டன்னு நான் நேம் குடுத்துருக்கேன். ஸோ, அந்த நேம் மட்டும் நீங்க சேஞ்ச் பண்றதுன்னா பண்ணிக்கலாம். ரிமூவ் லாஸ்ட் கேரக்டர்ன்னு சொல்லிட்டு. ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா இருக்கிற கோட்ஸ் எதையுமே நீங்க சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸோ, இப்ப டைரக்ட்டா நீங்க இந்த கோட மட்டும் நீங்க காப்பி பண்ணிட்டு, இப்ப இந்த கோட நான் காப்பி பண்றேன் அப்டின்னா, ஸோ நமக்கு இத மட்டும் தான் காப்பி பண்ணணும். இந்த பேக்கேஜ்ன்னு சொல்லுவாங்க இத. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் இங்க நீங்க ஆட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இதுல மெட்டீரியல் டாட் இருக்கு. நமக்கு ஆல்ரெடி டிஃபால்ட்டா இதுல ஆட் ஆயிருக்கும். ஸோ அதான் நீங்க அத காப்பி பண்ண அவசியம் இல்ல. நெக்ஸ்ட் இங்க கோட் மட்டும் நீங்க ஆட் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இத ஆட் பண்றேன். இப்போ எனக்கு ஏன் இது எரரா இருக்குன்னா, நம்ம நேம் வந்து வேற குடுத்துருக்கோம். ஸோ அந்த நேம் இதுவா இருக்கு. ஸோ இப்ப நான் இந்த நேமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு கரெக்ட்டா நம்ம ஆட் ஆயிருச்சு. ஆனா, இப்ப நமக்கு ஏன் இது வந்து நமக்கு கரெக்ட்டா ஷோ ஆகல? ஸோ அது எப்படின்னு நான் உங்களுக்கு இப்ப ஷோ பண்றேன். ஸோ இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, ஆர்குமென்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப ஆட் ஆர்குமென்ட்ஸ் குடுத்துட்டு, ஸ்ட்ரிங் வந்து இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு டெக்ஸ்ட் நேம் குடுக்குறேன். அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்ன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங்ல உங்களுக்கு என்னென்னலாம் வேல்யூ இருக்கும்னா, நம்பர்ஸ் பிளஸ் லெட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால நான் ஸ்ட்ரிங் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஏன் இன்னும் எரர் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு கோடிங் தெரியும் அப்படின்னா, நீங்க ஈஸியா இத பார்த்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு கோடிங் தெரியாது அப்படின்னா, அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, சிம்பிளா நீங்க வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. ஸ்கிரீன்ஷாட்டுக்கு நீங்க என்ன ஆப்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க சிஸ்டம்ல விண்டோஸ் ஷிஃப்ட் பிளஸ் எஸ் நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டா இருக்கும். இப்ப எனக்கு அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டுக்கான ப்ளஸ் இருக்கு. நான் அது மாரியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அப்படிதான் நீங்க Chrome எக்ஸ்டென்ஷன் நீங்க யூஸ் பண்ணலாம். எனக்கு Chrome எக்ஸ்டென்ஷன் தான் கன்வீனியன்ட்டா இருக்குங்கிறதுனால நான் Chrome எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் விசிபிள் பேஜ் நான் கம்ப்ளீட்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் ChatGPT ஓப்பன் பண்ணிட்டு, இப்ப இதில பார்த்தீங்கன்னா, நீங்க இமேஜ் ஆட் பண்ணிட்டு, இதில என்ன எரர் கிளியர் பண்ணணும்னு கேட்கலாம். நான் ஆல்ரெடி இமேஜ் இப்போ ChatGPT பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பெர் டேக்கு இவ்வளோ தான் லிமிட்ன்னு இருக்கு. ஸோ 5 டூ 10க்குள்ள நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா, ChatGPT சப்போர்ட் பண்ணும். அத தாண்டி நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க பிரீமியம் பிளான் சூஸ் பண்ற மாரி இருக்கும். எனக்கு இப்ப பிளான் கம்ப்ளீட் ஆனதுனால, என்னால இப்ப இமேஜ் ஆட் பண்ண முடியாது. ஸோ நீங்க இமேஜ் ஆட் பண்ணி இதில எரர் கிளியர் பண்ணணும்னு நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஸோ எனக்கு இமேஜ் ஆட் பண்ண முடியாதுங்கிறதுனால, நான் டைரக்ட்டா கோட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கோட கம்ப்ளீட்டா பேஸ்ட் பண்ணிட்டு, நான் கரெக்ட் தி கோட்ன்னு குடுக்குறேன். இப்ப ChatGPT பார்த்தீங்கன்னா, நமக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுது. இப்போ இது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கு அப்படிங்கிற மாரி மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இப்ப மாடிஃபை கோட்ன்னு நம்ம குடுத்துருக்கு. ஸோ நான் அத காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப போயிட்டு நான் கம்ப்ளீட்டா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப நமக்கு அந்த எரர் கிளியர் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஃபங்ஷன ஒரு தடவ டெஸ்ட் பண்ணி பார்த்துரலாம். இப்ப நம்ம ரன் குடுக்கலாம். ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, டைரக்ட்டா நான் இத அப்படியே கம்ப்ளீட்டா காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு டைரக்ட்டா இமேஜ் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா, ChatGPT ரொம்ப ஈஸியாவே எடுத்துடலாம். நான் இமேஜ் ஆப்ஷன் இல்லங்கிறதுனால நான் உங்களுக்கு டெக்ஸ்ட்ல நான் சொல்லிக் குடுக்குறேன். நான் ஆல்ரெடி கோடும் ஜெனரேட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ChatGPTல எப்படி வரணுங்கிறத நான் ஒன் பை ஒன்னா நான் சொல்லிக் குடுக்குறேன். இப்ப நம்ம கரெக்ட்டா குடுத்துருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு கோடு இதுல கரெக்ட்டா இல்ல, எரர் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு டாப்லயே ஷோ ஆகும். என்ன எரர்ன்னு பார்க்கலாம். ஸோ இப்ப நமக்கு லோட் ஆகுது. எரர நீங்க செலக்ட் பண்ணிட்டு அத கிளிக் பண்றீங்கனாவே உங்களுக்கு டைரக்ட்டா அது உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ இப்ப நமக்கு எல்லாமே கிளியரா இருக்கு. நமக்கு சேவும் ஆயிடுச்சு. இப்ப நான் டெக்ஸ்ட் ஆப்ஷன் ஓப்பன் பண்றேன்.
ஆட் டெக்ஸ்ட் குடுத்துட்டு, ஹலோ வேர்ல்டே ரன் பண்றேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஹலோ வேர்ல்டு லாஸ்ட்ல வந்து நமக்கு டி வந்து கேன்சல் ஆயிருக்கு. நம்ம என்ன ஃபங்ஷன் மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்டின்னா, எனக்கு லாஸ்ட் கேரக்டர் ரிமூவ் ஆகணும் அப்டிங்கிற மாரி மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதான் டி லெட்டர் வந்து நமக்கு ஷோ ஆகல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து வெல்கம்னு குடுக்குறேன். நமக்கு இ வந்து டிஸப்பியர் ஆயிடும். ஏன்னா நம்ம லாஸ்ட் கேரக்டர் ரிமூவ் ஆகணும்னா நம்ம இந்த ஃபங்ஷன நம்ம எழுதியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா, இ டிஸப்பியர் ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு ஃபங்ஷன் கோட் எல்லாமே கரெக்ட்டா நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இப்ப என்ன பண்ண போறோம்னா, நம்ம பேஜஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்டெய்னருக்கான வேல்யூவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கண்டெய்னர் செலக்ட் பண்ணிட்டு, ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு நான் பேஸ்ட் ஆக்ஷன் குடுத்துக்கிறேன். இப்ப இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணது எல்லாமே அப்படியே வச்சுக்கலாம். ஸோ வேல்யூ டூ செட்ல மட்டும் நான் இத போயிட்டு இத ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல நம்ம வந்து கஸ்டம் ஃபங்ஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். அத செலக்ட் பண்ணுங்க. நம்ம கிரியேட் பண்ண ஃபங்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். ஸோ அத நம்ம ரீசென்ட்டா செலக்ட் பண்ண ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ டைப் ஸ்ட்ரிங்ல போயிட்டு, நம்ம ஆப் ஸ்டேட்க்கான வேல்யூ நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் கன்ஃபர்ம் குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப நம்ம இந்த பட்டனுக்கான ஆப்ஷன் நம்ம முடிச்சுட்டோம். இப்ப நான் வந்து நியூ செக்ஷன் நம்ம குடுத்துக்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு சில மினிட்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ்பைரி ஆயிடும். நியூ செக்ஷன்ல தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். ஐ மீன் டெக்ஸ்ட் பண்ண முடியும். நம்ம ஒன்ஸ் நம்ம டெஸ்ட் பண்ணி எல்லாமே கரெக்ட்டா இருக்கு அப்டின்னா, நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் 1, 2, 3ன்னு குடுக்குறேன். நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். கரெக்ட்டா நமக்கு ஷோ ஆகுது. இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். Flutterflow பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கோடிங் நாலேட்ஜே இல்லன்னா கூட உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஆப் கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா, இப்ப நெறைய ஏஐஸ் இருக்கு. அந்த ஏஐஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்க கோட் ஜெனரேட் பண்ணிட்டு, ஸோ மிஸ்டேக் இருந்தா அதுவே கரெக்ட் பண்ணியும் குடுக்கும். ஈஸியா நீங்க அது மூலியமா நீங்க கிளியரும் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நம்ம கால்குலேஷன் ஆப்ஷன் தான். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆக்ஷன் கிரியேட் பண்ணணும். கால்குலேட்டர் ஆப் நம்ம கிரியேட் பண்ண போறோம்னா, அதுக்கான அல்காரிதம் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்ப நம்ம இந்த பட்டனுக்கான ஆப்ஷனையும் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபங்ஷன்ல கிரியேட் பண்ணும்போது, நம்ம ஆக்ஷன்ல தான் கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா, இப்ப நம்ம ஒரு வேல்யூஸ் குடுத்துட்டு அதுக்கான ஆக்ஷன் நமக்கு நடக்கணும். ஸோ அதுக்கான ஆக்ஷன் நம்ம கிரியேட் பண்ணலாம். நான் கோட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து நம்ம ஃபங்ஷன் கிரியேட் பண்ண போறதுல ஆக்ஷன் தான். ஸோ நான் ஆக்ஷன் குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப நம்ம வந்து நேம் குடுக்கணும். நம்ம என்ன நேம் வேணுமோ அத நம்ம குடுத்துக்கலாம். ஸோ இப்ப நம்ம ChatGPT ஓப்பன் பண்ணிட்டு, நம்ம அத கேட்கலாம். இப்ப நான் ChatGPT ஓப்பன் பண்ணிட்டு நான் இதுக்கான கோட் நான் ஜெனரேட் பண்றேன். ஸோ இப்ப நான் ChatGPT ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே நான் ஆல்ரெடி ப்ராம்ப்ட் நான் ரெடி பண்ணிட்டேன். டைரக்ட்டா நான் அத நான் பேஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். இப்ப நான் என்டர் குடுக்குறேன். ஸோ இதுல நான் கிளியரா என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்டின்னா, நான் கஸ்டம் ஆக்ஷன் கிரியேட் பண்ண போறேன். கால்குலேட்டர் ஆப்க்கு. ஸோ அதுக்கான நம்பர்ஸ் இன்புட் கிளியர் பேக் ஸ்பேஸ் எல்லாமே எனக்கு ஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சிம்பிளா தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான கோட்ஸ் வந்து நமக்கு ஜெனரேட் ஆகுது. ஸோ இந்த ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளியரா, சிம்பிளா தான் குடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே புரியும். சிம்பிளா நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லன்னா கூட நான் முதல்லயே சொன்னது தான். நீங்க தமிழ்ல குடுத்து அது இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணி கேட்டாலும் ஓகே தான். அப்படிலாம் நீங்க தமிழ்ல குடுத்தீங்கன்னா, ChatGPTயே உங்களுக்கு அத புரிஞ்சுகிட்டு உங்களுக்கு அது கரெக்ட்டான கோடிங்கும் குடுத்துரும். ஸோ நம்ம கோடிங்கும் நமக்கு எல்லாமே கரெக்ட்டா நமக்கு ஷோ ஆகுது. நான் ஆல்ரெடி காப்பி பண்ணிட்டேன். அதனால நான் அத மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப நம்ம கோட் காப்பி பண்ணிட்டோம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்ப இந்த பேக்கேஜ்ல வந்து எரர் இருக்கு. ஸோ அப்ப நமக்கு என்ன ஆட் பண்றோம்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன எரர்ன்னு நான் பார்க்குறேன். ஸோ இப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ChatGPTலயே இந்த கோடிங் காப்பி பண்ணிட்டு, எனக்கு இந்த லைன்ல இப்ப எக்ஸாம்பிளுக்கு 9த் லைன்ல எனக்கு எரரா இருக்குன்னா, அது உங்களுக்கு அத மென்ஷன் பண்ணி குடுக்கும். இப்ப இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்க டிபெண்டன்சி ஆட் பண்ணணும். ஸோ அத எப்படி ஆட் பண்றதுன்னா, Flutterflow பொறுத்தவரைக்கும் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. இதுல ப்ராஜெக்ட் டிபெண்டன்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அத கிளிக் பண்ணுங்க. இதுல கஸ்டம் பப் டிபெண்டன்சி இருக்கு. ஸோ அத ஓப்பன் பண்ணுங்க. இப்ப நான் ஆட் குடுக்குறேன். ஸோ உங்களுக்கு என்ன டிபெண்டன்சி வேணுமோ, அந்த டிபெண்டன்சிக்கு ரிலேட்டடா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இப்ப பார்த்தீங்கன்னா, மேத் எக்ஸ்பிரஷன் தான். ஸோ அந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் குடுங்க. ஸோ இப்ப நமக்கு ஆட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கோடிங் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த எரர் நமக்கு வந்து கிளியர் ஆயிருச்சு. இப்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்குமென்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதுல பட்டன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ஆர்குமென்ட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அத நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இத நான் ஃபர்ஸ்ட் ஆட் ஆர்குமென்ட் குடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் தெரியல அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நீங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு இத குடுத்துட்டு, நெக்ஸ்ட் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, ChatGPTயே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லா ஸ்டெப்பையும் குடுத்துரும். ஸோ அத யூஸ் பண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்க்ரோல் பண்றேன். இப்போ இதுலயே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இதுல என்னென்ன குடுத்துருக்குன்னா, கரண்ட் வேல்யூ நமக்கு என்ன இருக்கு? இன்புட் என்ன இருக்கு? ஸோ அது மாரி நமக்கு எல்லாமே குடுத்துருச்சு. ஸோ இதுல நீங்க எப்படி ஆட் பண்ணணும்னு நீங்க கேட்கிறீங்க அப்படின்னா, ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது குடுக்கும்.
நமக்கு இதில நேம் நம்ம சேஞ்ச் பண்ணல. ஸோ நம்ம இப்போ கம்பைல் குடுத்தோம் அப்டின்னா, நமக்கு அது எரர் வரும். ஸோ அதனால நான் கரெக்ட்டா நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன நேம் குடுத்துருக்கோம், அந்த நேம் கரெக்ட்டா நமக்கு மாறிருச்சு. நம்ம வந்து ஆர்குமெண்ட்ஸ் ஆட் பண்ணிடலாம். நான் இப்ப எக்ஸாம்பிள் கரண்ட்ன்னு குடுக்குறேன். டைப் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் தான். நல்லபிள் தான். நெக்ஸ்ட் ஆர்குமென்ட் பார்த்தீங்கன்னா, பட்டன் நமக்கு வேணும். பட்டன் ஆட் பண்ணிட்டோம். கரண்ட் நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு பட்டன் ஆட் பண்ணிட்டோம். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். நான் இப்ப வந்து சேவ் ஆக்ஷன் குடுக்குறேன். இப்ப நமக்கு சேவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கம்பைல் பண்ணணும். இப்ப இந்த வார்னிங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னும் கம்பைல் பண்ணலங்கிற ஆப்ஷன் தான். நான் எக்ஸாம்பிளுக்கு கிளிக் பண்றேன் அப்டின்னா, டைரக்ட்டா நம்ம கம்பைல் ஆயிடும். ஒன்ஸ் கம்பைல் ஆனோன தான் உங்களுக்கு எரர் இருக்கா இல்லையான்னு நமக்கு ஷோ ஆகும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு என்ன ஆர்குமெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணணும் உங்களுக்கு தெரியல அப்டின்னா, ரொம்ப சிம்பிள் தான். இந்த கோடிங்க நீங்க காப்பி பண்ணிட்டு, எனக்கு ஆர்குமெண்ட்ஸ வந்து ஆட் பண்ணணும் அப்டின்னு நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா, ChatGPT அதுவே உங்களுக்கு கிளியரா மென்ஷன் பண்ணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்க்ரீன உங்களுக்கு ஓப்பன் பண்றேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. நம்ம கால்குலேட்டர் ஆக்ஷன் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்ப நேம் பார்த்தீங்கன்னா, கரண்ட் அதோட டைப் ஸ்ட்ரிங். பட்டன் பார்த்தீங்கன்னா, ஆ நமக்கு நேம் குடுத்துருக்கோம். அது டைப் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் நம்ம தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபைனலா அவுட்புட்க்கு வந்து நேம் வந்து ரிசல்ட் குடுத்துருக்கோம். டைப் வந்து ஸ்ட்ரிங் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இத மாரி நீங்க கஸ்டமா ஒரு ஆக்ஷன் கிரியேட் பண்ண போறீங்கன்னா, அதுக்கான ஆர்குமெண்ட்ஸ் என்னன்னு கேட்டாலும் ChatGPT கிளியரா மென்ஷன் பண்ணிடும். ஸோ அத நம்ம ஈஸியா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நம்ம கம்பைல் ஆயிடுச்சு. எல்லாமே நமக்கு கரெக்ட்டா இருக்கு. நம்ம கிரீன் ஆப்ஷன்ஸும் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பேஜஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். கன்டெய்னர் செலக்ட் பண்ணிட்டு, ஆக்ஷன் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் இதில நம்ம ஆட் ஆக்ஷன் குடுத்துக்கலாம். இதில வந்து நம்ம கஸ்டம் ஆக்ஷன் தான் செலக்ட் பண்ண போறோம். நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். நம்ம ஒரு ஆக்ஷன் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது நமக்கு ஷோ ஆகுது. நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்ட்ரிங்ல வந்து நமக்கு என்ன நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோமோ, அது நமக்கு ஷோ ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பைண்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்றேன் அப்டின்னா, ஆப் ஷீட்ல போயிட்டு நம்ம வந்து வேல்யூ ஸ்ட்ரிங் தான் கிரியேட் பண்ணியிருந்தோம். அத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப கரண்ட்க்கு நம்ம வந்து ஸ்ட்ரிங் ஆட் பண்ணிட்டோம். பட்டனுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து இப்ப வேல்யூ வந்து ஈக்குவலா இருக்கணும். ஸோ அதனால டைரக்ட்டா நான் ஈக்குவல் தான் ஆட் பண்ண போறேன். ஸோ ஃபைனலா ஆக்ஷன் அவுட்புட் பார்த்தீங்கன்னா, நமக்கு ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ இப்ப நம்ம இத ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்ப நான் வந்து ஆக்ஷன் ஃப்ளோ எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இத ஆக்ஷன் ஃப்ளோ எடிட்டர்னா ஒண்ணும் இல்ல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேம் பேஜ்லயே நம்ம வந்து எல்லாமே ஆட் பண்ணிட்டு இருந்தோம். செப்பரேட்டா பேஜ் ஓப்பன் பண்ணி நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட் பண்ண எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். நெக்ஸ்ட் இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, எகைன் ஒரு ஆக்ஷன் ஆட் பண்றேன். ஆட் ஆக்ஷன் குடுங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நான் இப்ப ஆப் ஸ்டேட் நான் அப்டேட் பண்றேன். அப்டேட் ஆப் ஸ்டேட் ஓப்பன் பண்ணுங்க. ஆட் ஃபீல்ட் குடுத்துட்டு, நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஆப் வேல்யூஸ் இருக்கு. அத செலக்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம செட் வேல்யூ குடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து நமக்கு அவுட்புட் வேணுங்கிறதுனால, ஆக்ஷன் அவுட்புட் போனீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஷன் இருக்கு. நான் ரிட்டர்ன் வேல்யூ குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப நம்ம அதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டோம். நான் இப்ப இத குளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப போயிட்டு நமக்கு செக்ஷன் எக்ஸ்பைர் ஆயிடுச்சு. ஸோ அதனால நியூ செக்ஷன் குடுத்துக்கிறேன். நம்ம இத குளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். ஒரு Flutter Flowவ பொறுத்தவரைக்கும் கோடிங்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. லோ கோடிங் பிளாட்ஃபார்ம் தான் Flutterர பொறுத்தவரைக்கும். அந்த லோ கோடிங்குமே நம்ம வந்து ChatGPTயோ இல்ல Gemini AI யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். எரர் வந்தது அப்டின்னா, நம்ம AI யூஸ் பண்ணி நம்ம கரெக்ஷனும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்க இது கிளியரா பார்த்துருக்கலாம். நம்ம ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆப்ஷன் எல்லாமே ஓப்பன் ஆயிருச்சு. நம்ம இதுக்கப்புறம் கரெக்ட்டா இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் 1 + 2ன்னு குடுக்குறேன். ஈக்குவல் குடுத்தேன்னா 3 நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்ப நான் 7, 8 இன்டு 3ன்னு குடுக்குறேன். நமக்கு கரெக்ட்டா ஷோ ஆகுது. இப்ப நான் ஒரு கேரக்டர் மட்டும் நான் ரிமூவ் பண்ணணும்னு நெனச்சேன் அப்டின்னா,
எனக்கு அது கரெக்டான ஃபங்ஷனும் கரெக்ட்டா ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு கால்குலேட்டர் ஆப் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஆப்ஷன் தான். ஸோ இதுக்காக உங்களுக்கு கோடிங் நாலேட்ஜ் வேணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ரொம்ப சிம்பிளாவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப நெறைய பேருக்கு என்ன டவுட்ஸ் இருக்கும் அப்படின்னா, இப்போ Flutterflow வந்து கோடிங் இல்லாமயே உங்களுக்கு கிரியேட் பண்ண முடியுமான்னு ஒரு டவுட்ஸ் இருந்திருக்கும். இந்த வீடியோலயும் உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு Flutterflow ஆப் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் Play Storeலயும், ஆப் ஸ்டோர்லயும் அப்லோட் பண்ண முடியுமான்னு ஒரு டவுட் இருக்கும். அதுவும் தாராளமா பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட்டா உங்களுக்கு Flutterflow நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க கம்ப்ளீட்டா ஒரு ஆப் டெவலப்பர் ஆகலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு Flutterflowல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள்க்கு நான் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம ஹோம் பேஜ் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான கோட் கம்ப்ளீட்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஸோ இதுலயே உங்களுக்கு டெவலப்பர் மெனுன்னு ஆப்ஷன் இருக்கு. நான் வியூ கோட் குடுக்குறேன். ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த பேஜஸ்க்கான கம்ப்ளீட் கோட்ஸ் நமக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஹோம் பேஜ்ல இருக்கோம். ஹோம் பேஜுக்கான கம்ப்ளீட் கோட் நமக்கு இருக்கு. நம்ம என்னலாம் கிரியேட் பண்ணோமோ, அது எல்லாமே நமக்கு கோட் எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. ஸோ அது என்ன லாங்குவேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, டாட் லாங்குவேஜ் தான் இருக்கும். Flutterஐ பொறுத்தவரைக்கும் டாட் லாங்குவேஜ்ல தான் நமக்கு ரன் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு கோட் வேணும் அப்படின்னா, நீங்க கம்ப்ளீட்டா காப்பி பண்ணிட்டு, இப்ப நீங்க ஒரு Flutter டெவலப்பரா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு Flutter டெவலப்பரா இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டிசைன் பண்ணணும். அது Flutter Flowல பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளா ஏன்னா Flutter Flow பொறுத்தவரை டிராக் அண்ட் டிராப் தான். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அது ஈஸியா காப்பி பண்ணி டைரக்ட்டா Flutterல யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ Flutter Flowவ பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு Flutter வந்து ஃபர்ஸ்ட் டைம் லேர்ன் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. ஆனா அதுல உங்களுக்கு அந்த அளவுக்கு கோடிங் நாலேட்ஜ் இல்ல. ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. கோடிங்னாவே உங்களுக்கு கொஞ்சம் ஃபியர் இருக்கு அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க Flutter Flow லேர்ன் பண்ணுங்க. Flutter Flow லேர்ன் பண்ணும்போது இப்பவே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கம்ப்ளீட் கால்குலேட்டர் ஆப் நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ இது கண்டெய்னர் நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கான கோடிங் நம்ம எதுவும் ரைட் பண்ணல. நம்பர்ஸ் குடுத்தோம். அதுக்கான கோடிங் எதுவும் நம்ம ரைட் பண்ணல. கம்ப்ளீட்டா டிராக் அண்ட் டிராப் தான். ஸோ உங்களுக்கு Flutter Flow லேர்ன் பண்ணி நீங்க அதுல ஒரு நல்ல நாலேட்ஜ் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிரும். ஸோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு கண்டெய்னருக்குள்ள காலம் இருக்கணும். காலம்க்குள்ள தான் நமக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண முடியும். இல்லன்னா ரோக்குள்ள தான் நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ண முடியுங்கிற மாரி ஒரு பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிரும். ஸோ அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் நீங்க கோடிங்க்கு நீங்க லேர்ன் பண்ணணும்னு போம்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் ரெஃபர் பண்றதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க Flutter Flow லேர்ன் பண்ணுங்க. Flutter Flow லேர்ன் பண்ணிட்டு Flutter போம்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால நீங்க Flutter லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி Flutter Flow லேர்ன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஒரு கால்குலேட்டர் ஆப் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. சப்போஸ் நான் முதல்லயே சொன்ன மாரி உங்களுக்கு பேசிக் டூ அட்வான்ஸ் Flutter Flow லேர்ன் பண்ண ஒரு மென்டார் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, நம்மளோட பிரீமியம் கோர்சஸ்ல ஜாயின் பண்ணுங்க. ஆனுவல் பிளானுக்கு உங்களுக்கு மென்டார் சப்போர்ட் இருக்கிறது லிமிட்டட் டைம் ஆஃபர் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம சேனல் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா, நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேனல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா, வெப்சைட் அண்ட் ஆப் டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வித்தவுட் கோடிங்லயே உங்களால ஒரு வெப்சைட் அண்ட் ஆப் டெவலப்பர் ஆக முடியும். ஸோ அதுக்கு நம்ம சேனல் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிரீமியம் கோர்சஸ் வேணும் அப்படின்னா, நம்மளோட மெம்பர்ஷிப் பிளான்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.